குட் மார்னிங்க. இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இன்றைக்கி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறது எப்படின்னா, நேற்று மார்க்கெட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத வச்சு தான் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நேற்று மார்க்கெட்டோட டோட்டல் மூவ்மெண்ட் என்னென்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி 4010 அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே போயிருக்கு. 4060 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கீழே நைட்டு ஃபுல்லாக ட்ராப் ஆகிடுச்சு. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை பார்த்தா மார்க்கெட் இதே இடத்துல இல்லை 3970 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நம்மளோட ஃபஸ்ட் வேலை என்ன, இப்போ மார்க்கெட்டோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக மார்க் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல முந்தானத்து மார்க்கெட் இங்கே நின்றுருக்குது. இந்த இடத்துலையும் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சிருக்குது. ஸோ ஆன் தேர்டு பார்த்திங்கனாலும் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போய்ட்டு ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டில் இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது 4020 இருக்குது. மார்க்கெட்டோட சப்போர்ட் முன்னாடியே மார்க் பண்ண மாதிரி 3950 இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆனாலும் ப்ரீவியஸ் டே மார்க்கெட் வச்சு பார்த்தா இன்றைக்கி மார்க்கெட் செல்லிங்கில் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் லாங் டேர்ம் வியூவில் பார்த்தோன்னா மார்க்கெட் ஃபுல்லாக பையில் தான் இருக்குது. 3950 கீழே பிரேக் அவுட் ஆகி கீழே வந்தால் தான் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக செல்லிங் கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பையர்ஸ்லாம் என்ன பண்ணலான்னா 3950 வரைக்கும் பை பண்ணிவிட்டு அது கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு அதுக்கு அடுத்த நாள் செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ செல் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா 4020 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட்டில் செல் பண்ணணும். ஸோ 4020 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு, இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலுக்கு முக்கியமான ஒரு நியூஸ் இருக்குது. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் நைட் 9 மணிக்கு வரும். ஸோ அதனால் அது வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகலாம், இல்லை முன்னாடியே மூவ்மெண்ட் காமிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.